வணக்கம் and welcome to the review of first ODI between India and Afghanistan. ஒரு rain curtailed game, 25 over game, was still a light extension of 2020. Decent score posted by Afghanistan. நல்லாவே வாண்டாங்க. கருப்பு துணி ரஹமனுல்லா குர்பாஸ் கலக்கிட்டாரு. பிடா கலக்கிட்டீங்க, பயங்கரமா எப்பவுமே சொல்லுவீங்க. அவர் அடிச்சாருன்னா நேரம் உச்சாணி கொம்புல தான் போய் நிப்பாருன்னு சொல்லி பிரில்லியன்ட் கேம். India just too good a team to சொல்றது சேஸ் தீஸ் ஸ்கோர்ஸ். கில்லு கலக்கிட்டாரு வழக்கம் போல. ஓப்பனிங் தாட்ஸ் பிடாக், ஸ்ட்ரைட் அவே கேமுக்குள்ள டைவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கிரெடிட். உலகத்துல ஒருத்தர் கூட குர்னூர் பிரார் ஆடுவாரு அப்படின்னு ஒருத்தர் கூட, இன்க்ளூடிங் யூ, மீ அண்ட் எவ்ரி ஒன், வி ஆல் எக்ஸ்பெக்டட் பிரின்ஸ் யாதவ் டு பிளே. தைரியமா அந்த ஹர்ஷித் ராணாவை பேக் பண்ற மாதிரி குர்னூர் பிரா கொடுத்தாரு. லைட்டா இடிச்சாரு. 147 148 147 148 அப்படின்னு. he has certainly showed that he has got the caliber and potential. ஸோ சில சமயம் எப்படின்னா, இப்போ நிறைய பேர் நான் ட்வீட் போட்ட போது என்ன சொல்றாங்க, ஏன் சார் குர்னூர் பிரா நல்லா தான் போட்டாரு, அப்போ ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸுக்கு என்ன மதிப்பு இருக்கு, இப்போ பிரின்ஸ் யாதவ் தான் நல்லா போட்டிருப்பாரு அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. அவங்க கேட்கறதுல பாயிண்ட் இருக்கு. தட் ஹாஸ் டு பி ரெஸ்பெக்டட். when கம்பீர் went through his guts and backed a guy whom we believes has got a potential, well done கம்பீர்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவரை குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லக்கூடாது. இதுல ஐ வில் சே வெல் டன் கம்பீர். பிகாஸ் நானும் பார்த்துருக்கேன் இதுல எல்லாம், ரஞ்சி டிராஃபிலாம் 30 விக்கெட் இவர் எடுத்தாரு குர்னூர் பிராரு. பட் ஆகிப் நவி காட் 65 விக்கெட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி. அண்ட் ஒன் த ரஞ்சி டிராஃபி ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீருங்கும் போது ஈ ஷுட் ஹவ் காட் த ஃபர்ஸ்ட் நாடு. பட் எனக்கு குர்னூர் பிரார் தான் வேணும்னு கம்பீர் நிக்கிறாருன்னா, he has seen something special in him. அதை எப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னா, the desired performances are not coming. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணோம், வெல் டன் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க நம்ம சொன்ன மாதிரி பிளேயிங் 11 எல்லாமே கரெக்டாக இருந்தது. அந்த ஃபரீத் மாலிக் ஆடுவாங்கன்னு பார்த்தேன். ஃபரீத் மாலிக் ஆடாம இன்னொரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு சீமர் ஆடினாங்க. பட் அது பரவாயில்ல. இதுல என்னன்னா, இப்ப வின் ஃபேக்டர் இங்க என்ன சொன்னோம், முதல் 15 ஓவர் 50 ஓவர் மேட்ச்னா முதல் 15 ஓவர் பார்த்தான்னு 15 ஓவர் பேஸ் போலர்ஸ் கேமுக்கு வருவாங்க. ஸ்பின்னர்ஸ் ஒரு உச்சாணி கொம்பளவு கூட கேமுக்கு வர மாட்டாங்க. 15 ஓவர்ல நீங்க ஸ்ட்ரைக் பண்ணா க்ளோஸ். 25 ஓவர்னா என்ன ஆகுது, இட் கம்ஸ் டவுன் டு 7 ஓவர்ஸ் வின் ஃபேக்டர். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், கடைசி 15 ஓவர்ல போலிங் எப்படி போடுறீங்க, 35 ஓவர்ல பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி நொறுக்கிடுவாங்க. 25 ஓவர்ன்றதுனால லாஸ்ட் 7 ஓவர்ஸ்ல எப்படி போலிங் போடுறீங்க டு கண்ட்ரோல் த ப்ளீடிங். இவங்க 7 ஓவர்ஸ்ல 44 ஃபார் 3. அங்கேருந்து இவங்க இவ்வளவு வந்ததே பெரிய விஷயம். கண்ணாப்பனான சுத்துறாங்க. அதுல எனக்கு என்னன்னா, இப்ராஹிம் சத்ரான்லாம் ஒரு கிளாசிக்கல் பிளேயர், பில்ட் பண்ணுவார் இன்னிங்ஸை, நேர கேட்ச் பிராக்டிஸ். அதுக்கப்புறம் ரஹமத் ஷா, யோ என்னையா ஆச்சு உனக்கு ரஹமத் ஷா, எனக்கு இவரே மூணாவது ஓவர்லயோ என்னமோ பிளம் எல்பிடபிள்யூ ஹர்ஷதீப் சிங்குக்கு குர்பாஸ் அவங்க ரிவ்யூ எடுக்கல. ஒரு பால் அப்படி தூக்கி அடிச்சாரு, லெக் சைட்ல மேல போச்சு. பட் தட் இஸ் ஹவ் குர்பாஸ் பிளேஸ். போன தடவை இந்த கயானா ஜிஎஸ்எல் ஃபைனல்ல எங்க டீம்ல தான் இருந்தாரு. நான் போய் சொன்னேன், இங்க பாரு உன்னை ஒன் டவுன் இறக்க போறேன் நான், ஏன்னா ஸ்பின்னை நீ சரியா ஆடணும், உன்னை ஓப்பன் பண்ண வைக்க போதில்ல, ஃபைனல்லே ஒரு கோயிங் டு பேட் நம்பர் 3 அப்படின்னு, கொஞ்சம் பொறுமையா ஸ்பின்ன ஆடு அப்படின்னு, உங்களுக்கு வேண்டியது விக்கெட்டு கொடுக்க கூடாது அவ்வளவுதானே அப்படின்னாரு. ஆமா அப்படின்னேன். பொறுமையெல்லாம் என்னால ஆட முடியாது கோச், நான் வழக்கம் போல ஆடுறேன்னு. அதான் கர்ச்சீஃப் எடுத்தேன். என்ன எடுக்கிறீங்கல்ல, இல்ல எடுத்து அது வெள்ளை துணியா இருக்கு, கருப்பு துணியா இருந்தா கட்டியிருப்பேன், வெள்ளை துணியா இருக்கு அதனாலதான் கட்ட முடியாது அப்படின்னு அந்த அடிச்சாரு. ஒரு 70 அடிச்சாரு அந்த ஃபைனல்ல. பிரில்லியண்டா ஆடினாரு. அதுலதான் நாங்க ஜெயிச்சோம், இல்லைன்னு சொல்லல. திஸ் இஸ் ஹவ் ரமானுல்லா குர்பாஸ் பிளேடு. இன்னொன்னு சொல்றேன், இந்த கண்டிஷன்ஸ் இப்படித்தான் வாண்டரஸ்ல இருக்கும், செஞ்சுரியன்ல இருக்கும், கேப் டவுன்ல இருக்கும். அலைஞ்சினே இருக்கும் பாலு. 4 to 6 மீட்டர்ஸ் லென்த் போடணும். இவங்க பாத்தீங்கன்னா குர்பாஸுக்கு இவங்க சரியா போடல இந்தியா. அவர் என்ன பண்ணாரு, இறங்கி 2 6 விட்டாரு. ஹர்ஷதீப் சிங் இறங்கி லாங் ஆஃப் மேல ஃபர்ஸ்ட் பால் இறங்கினாரு. மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் இறங்கினாரு, படல. அதுக்கப்புறம் இறங்கி மிட் ஆஃப் மேல ஒரு 6 விட்டாரு. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஷார்ட்டா போட ஆரம்பிச்சிட்டாங்க.
சவுத் ஆப்பிரிக்கால ஷார்ட்டா போட்டீங்க, எல்லா பவுண்டரி ஷார்ட்டா தெரியும், பவுன்ஸ் வேற ஸ்டீப்பா இருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே பார்த்துனே இருக்கேன் ஆப்கானிஸ்தானு, ஸ்கொயர் ஃபீல்டு செட் பண்ணி மார்க்கு போடுறாங்க. மார்க்குலாம் இந்த பிச்சில் போடவே முடியாது. இந்த பிச்சிலாவது கொஞ்சம் கொஞ்சம் நின்று வருது. சவுத் ஆப்பிரிக்கால ராக்கெட் மாதிரி வரும் இந்த 3 வென்யூலையும். இந்த 3 வென்யூல நீ குத்தின, உனக்கு குழி வெட்டி குத்தி உள்ள போட்டுருவாங்க. அதுதான் இப்ப ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இது சொல்லிட்டேன். ரெண்டாவது பாருங்க, 18 ஓவர்ல 163 ஃபார் 5. இந்தியா 143. தேவர் 20 ரன்ஸ் அஹெட் ஆஃப் இந்தியா. கடைசி 7 ஓவர்ல பேத்தட்டிக்கா ஆடினாங்க, 30 ஃபார் 5. இந்தியா வந்து 50 ஃபார் நோலாஸ். 2 வின் ஃபேக்டரியும் இந்தியா டிக் பண்ணாங்க. ரெண்டாவது எனக்கு என்ன புரியலன்னா, ரஷீத் கான் கடைசி 3 ஓவரும் டமால் டமால் அடிக்கிறாரு லாங்கானுக்கு. கடைசி 3 ஓவர் லாங்கானுக்கு அடிச்சுட்டு ஸ்ட்ரைக்கர் ரிட்டைன் பண்றாரு. அவருக்கு பேட்ல பட்டு 3 வருஷம் ஆச்சுன்னு ஐபிஎல் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம இப்ப சொல்லல. ஓகே, அந்த பக்கம் இருக்கிற ஒரு பாவம் அந்த இவரு டெய்லண்டர் வந்து ஒரு 4 அடிக்கிறாரு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல. நீ 3 ஓவர் உனக்கு இருக்கு, 8 விக்கெட்ஸ் டவுன்னா நீ என்ன பண்ணணும்? உன்னோட தியரி என்ன பண்ணணும்? எல்லா பவுண்டரியில நிக்கிறாங்க, 30 ஆட் சர்க்கிள், பேட்ல பட்டா ஒரு ரன்னு, 12 பால்ல 12 ரன் அடிச்சு கடைசி ஓவர்ல நீ சுத்தணும். என்னோட கால்குலேஷன் படி தேவர் 23 ரன்ஸ் ஷாட். அந்த 23 ரன்ஸ் அவங்க அடிச்சிருந்தாலும் இது கிடையாது. ரெண்டாவது, இதுக்கு மேல ஆப்கானிஸ்தான் ஃபைட் பண்ணவே முடியாது. தே ஷுட் ஹவ் ஸ்கோர்ட் டு 225. வேர்ல்ட் கப்ல எல்லாம் இந்த 23 ரன் குறைச்சலா அடிச்சீங்கன்னா சின்ன டீம் கூட தோக்க வேண்டி வரும் உங்களுக்கு. யூ நீட் டு அட்ஜஸ்ட் யுவர் லென்ஸ். அகெயின் த ப்ராப்ளம் இஸ் அல்லா கசன் பார் போல்டு சோவல். கடைசி ஓவர்ல ரஷீத் கான் அப்படியே போட்டு 2-3 ரன் கொடுத்து அனாலிசிஸ் தேய்ச்சாரு. முதல் 3 ஓவர்ல செம்மாடி வச்சு நொறுக்கிட்டாங்க. இஷான் கிஷன் நேரம் வந்த பால் மிஸ் பண்ணி போல்ட் ஆயிட்டாரு, வச்சு நிமித்துட்டாங்க ரஷீத் கானை. குர்பாஸ் வந்து ஒரு அன்பிலியபிள் நாக்கு, 48 பால்ல 100. அதுக்கப்புறம் இந்த பார்ட்னர்ஷிப் பியூட்டிஃபுல்லா க்ரோ ஆச்சு, அவரும் அஸ்மத்துல்லா சைதியும். குர்னூர் பிரார் லுக் ஆன் த மணி. ஹர்ஷ் துபே ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ், ஆல்சோ போல்ட் வெல், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கில் அவரால் என்ன பண்ண முடியும்னு காமிச்சாரு. எப்பா பெரியப்பா, என்னப்பா அவசரம்? அது எப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஈஸி சிங்கிள். இது வந்து இதே மாதிரி ஒரு வாட்டி நடந்திருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா தான், ஞாபகம் இருக்கா இல்லையா? அதே கில்லு தான் பார்ட்னரு, 2 பேரும் ஒரே எண்ட்ல நின்று பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கும் அவுட்டு. இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா கண்ணா, அவர் கசன்ஃபார் வந்துட்டு அவர் கேம் இந்த வே ஆஃப் கில் அப்படியே பிளாக் பண்ணிட்டாரு, தெரியாம பிளாக் பண்ணிட்டாரு. கில்லால ஓடவே முடியல. பெரியப்பா வந்து கரெக்டா தான் பிளேஸ் பண்ணாரு. இஃப் கசன்ஃபார் wouldn't have come in the way of Gill should have sprinted and got a single. கில்லையும் குறை சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சப்ளைம் 2 புல் அடிச்சாரு. என்னையா அவசரம்ன்ற, என்ன அவசரம்? யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் திஸ் கேம், தட் ஷார்ட். ஓகே, விஷான் கிஷன் வந்து அப்படியே ஒரு ஸ்பார்க்க காமிச்சாரு. ஐயர் வந்து அப்படியே கடைசியில் ஒரு 30 ரன் தேத்தணும்ன்ற ஒரு மென்டாலிட்டி. அந்த சுச்சுவேஷன்ல எல்லாருமே எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஒரு 30 ரன் தேத்திடலாம் அப்படின்னு தேவையில்லாம விக்கெட்டை கொடுத்தாரு. எல்லாரும் கேஎல் ராகுல் என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரைக் ரேட் கம்மி, அவருக்கு ஆட தெரியாது அப்படி இப்படின்னு. இன்னைக்கு ஒரு காட்டினாரு பாருங்க, 4 பக்கம் கில்லின்னு. ஆப்கானிஸ்தான் fought well. There is absolutely no second thoughts about that. They didn't read the conditions well. அதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு கிடையாது. They pulled bad lens. கரெக்டான லென்ஸ் இது பண்ணி தான் இன்னும் இந்தியா புஷ் பண்ணிருக்கலாம். பட் this was not a கேக் வாக்கு. 13 balls to spare, 25 ஓவர்ல they scored close to 8 an over. Well played to Afghanistan. They got a lot of catching to do. This Indian team, in my opinion, looks too strong. Over to you, Vicky. அப்சல்யூட்லி பிடாங்க. இது வந்து வெரி குட் ஃபைட் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் தான் சொல்லுவேன். ஏன்னா ரெயின் கர்டைல்டு கேம், 25 ஓவர் கேம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி இந்தியா ஏ அண்ட் ஆப்கானிஸ்தான் ஏ மேட்ச் ஆடினாங்க. அன்பார்ச்சுனேட்லி 350 ரன் அடிச்சு இந்தியா தோக்க வேண்டிய நிலைமையில வந்துட்டாங்க. டிஎல் மெத்தட்ல 177 ஃபார் 2 அந்த பசங்க போட்டு வெதுப்பி எடுத்துட்டாங்க வச்சு, ஒரு 27 ஓவர்ல 28 ஓவர்லயோ. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இவங்களுக்கு வந்து ஏ சீரீஸ் கூட இவங்க இந்த மாதிரி 2-3 நேஷன்ஸை போட்டு ஆட வைக்கணும்னு சொல்றோம். பட் அங்கேருந்து இந்தியாவை நாங்கள் அடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு ஒன் டேலன்றதை வந்து டைம் அண்ட் அகெயின் ப்ரூவ் பண்றாங்க. தேவ் பீட்டன் குவாலிட்டி சைட்ஸ். அண்ட் ஆல்சோ டுடே இட் வாஸ் அ வெரி ட்ரிக்கி ஸ்கோர் பீடாக். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது 23 ரன்ஸ் உங்க ட்வீட்டை பார்த்தேன், 23 ரன் சொல்றாரு. பட் ஆனா குவைட் ட்ரிக்கி. இனிஷியலா ஒரு 2 விக்கெட் விட்டாங்க, பெரியப்பாவையும் கில்லையும் தூக்குனாங்கன்னா
மேபி கொஞ்சம் கஷ்டப்படலாம். அந்த ஸ்பின் சோக்கை வச்சு ஏதாவது ஒரு பண்ணுவாங்க. அல்லா கசம்பர், ராஷித் கான், நபி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படின்னு பார்த்தா, பட் ரொம்ப கில் வந்து ரொம்ப சப்ளைம் ஃபார்ம்ல இருக்காரு. என்ன வேணா நீங்க வந்து என்ன பால் வேணா போடுங்க, கருப்பு துணி போட்டுன்னு வந்து பிங்க் பால் போடுங்க, ரெட் பால் போடுங்க, ஆரஞ்சு பால் போடுங்க, எல்லோ பால், என்ன பால் போட்டாலும் அடிக்கிறாரு. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மிருக பசியில இருக்காரு. அதாவது மிருக பசினா மிருக பசியில இருக்காரு. டெஸ்ட்ல அடிக்கிறாரு, ஐபிஎல் T20 அடிக்கிறாரு, இங்க ஒன் டேல அடிக்கிறாரு, பிரில்லியண்டா ஆனாரு. ரஹமனுல்லா குர்பாஸ் இஸ் த செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் century against India after Afridi. Afridi was 45 balls 100, இவர் 48 balls 100. Brilliant knock to remember for Rahmanullah Gurbaz. Definitely a brilliant show from Afghanistan. Pidog டஸ் தே அப்படி எப்படி சொல்றது, அவங்க வந்து அவங்க அந்த ஃபைட்டை ப்ரூவ் பண்ணாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆஃப்கோர்ஸ் நான் பார்த்த எல்லாருமே அதை ஃபீல் பண்ணாங்க. எஸ்பெஷலி ஒரே ஒருத்தர் ஸ்கோர் பண்ணியே இவ்வளவு அவங்களால வர முடியுது. அண்ட் அகைன் நீங்க சொல்ற மாதிரி குர்பாஸை விட்டதுக்கு அப்புறம் சைதிக்கு அப்புறம் திருப்பி டெலிஃபோன் நம்பர், அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு டெலிஃபோன் நம்பர், 3 பேர். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா பேட்டிங் ஆடி 25 ஓவர் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு ஒரு கேம் பிளானோட ஆடி இருந்தாங்கன்னா டெஃபினட்டா எடுத்துன்னு போயிருப்பாங்க. இன்னும் ஒரு 15-20 ரன் நீங்க சொல்ற அந்த 23 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சு என்ன நடக்குதுன்னு பார்த்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு இந்தியாவை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். பட் அகைன் வாட் எவர் செட் அண்ட் டன், கிரேட் டெபு. ஹர்ஷ் துபே வந்து அடி வாங்கினாரு. பட் ஆனா அதுதான் அந்த டொமஸ்டிக்கோட அந்த அவர் வந்து எப்படின்னா அந்த மெட்டலை வந்து 2-3 மெஷினுக்குள்ள விட்டு டெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கோன்றதுக்கான ரீசன் அவர் காட்டினார். லெஃப்ட் ஹேண்டர் ஆடும்போது தில்லா அப்படி தூக்கி போட்டாரு. 2 ஓவர் அடி வாங்கிட்டு ஹர்ஷ் துபே தில்லா தூக்கி போட்டு விக்கெட் எடுத்தாரு. அது தட் ஷோஸ் இஸ் கிளாஸ். எந்த விதத்திலையும் குறைவே கிடையாது. பிரில்லியன்ட் போலரு. அஃப்கோர்ஸ் 2 வருஷம் அவரோட சேர்ந்து விளையாடி இருக்கேன் நான் இங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் லீக்ல. எக்ஸ்ட்ராடினரி ஆல்ரவுண்டரு. ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆயிட்டாருன்னா வேற லெவலு. ஒன் டேக்கும் சரி டெஸ்ட்டுக்கும் சரி he will cement the place in the Indian side. டெஃபினட்டா டேலண்ட் டு வாட்ச் அவுட். குர்னூர் பிராரோட போலிங் பார்த்து நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் பால் போட்ட உடனே வேணா கையிலேருந்து பால் ஸ்விங் ஆயின்னு ஃபுல், அதாவது எந்த போலர் ஃபுல்லா மிஸ் பண்றாங்களோ அந்த போலர் எப்பவுமே, இது வந்து எல் பாலாஜி எனக்கு சொல்லி கொடுத்தாரு, ஒரு போலர் வந்து ஃபுல்லா போட்டு மிஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஓவர்ல அப்படின்னா இட் இஸ் a good signs for you that you are going to bowl well on that பர்டிகுலர் டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னைக்குமே வார்ம் அப் பால்ஸ் போடும்போது கூட நீ ஸ்டம்புக்கு ஃபுல்லா பால் விழுந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, யூ கேன் ஆல்வேஸ் ஆல்டர் த லென்த் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா ஆரம்பிச்சாரு. குர்னூர் பிரதர் நியூ வாட் பிச் ஹி வாஸ் பிளேயிங் இன், நியூ வாட் லென்ஸ் டு போல், பிரில்லியண்டா போட்டாரு. அண்ட் அகைன் ஃபாஸ்ட். கௌதம் கம்பீர் என்ன பாக்குறாரு நிறைய கேள்விகளுக்கு ஒரே மேட்ச் ஒரே இன்னிங்ஸ்ல பதில் சொல்லிட்டாங்க. டெஃபினெட்லி இவருக்கும் டெஸ்டிங் டைம்ஸ் வரும். கண்டிப்பா குர்னூர் பிராரும் ரன்னுக்கு போவாரு. பிகாஸ் இட் இஸ் ஒரு ஜென்ரலா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல, அதுவும் ஜஸ்ட் ஒரு சின்ன பையன் கம்மிங் இன் வந்து டெஃபினட்டா இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. இப்ப என்ன சப்போர்ட் கொடுக்குறாங்களோ ஜென்ரலா ஃபேன்ஸா இருக்கட்டும், த மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அவர் ஒரு நல்ல போலரா வளர்ந்து வர்றதுக்கு இன்னும் கூட நிறைய டெஸ்ட் இருக்கு அவருக்கு. அதெல்லாம் தாண்டி வருவாரு. எஸ்பெஷலி a வெரி குட் டேலண்ட் அவரு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா குர்னூர் பிராரோட செலக்ஷன் வாஸ் ஜஸ்டிஃபைட் in the way that he bowled. Brilliant about it. Anything to add, P-Dog, before we go into Stumpy Dog segment? Probably something related to Indian ODI setup எப்படி இருக்கு? நல்லா டீம் ஸ்ட்ரக்சரா இருக்கா? விராட் கோலி வேற இதுக்குள்ள வரணும் வேற இன்னும். அதாவது இந்த 177 சேஸ் பண்ணதுல போலர்ஸ் வந்துட்டு மால்கம் மார்ஷல், கர்ட்லி ஆம்ப்ரோஸ், ஷேன் வான், முத்தையா முரளிதரன் அண்ட் அனில் கும்ப்ளே. அதாவது நம்பர் 1 பவுலர் அன்ஷுல் கம்போஜ், 2வது அர்ஷத் கான், 3வது பவுலர் சூர்யான்ஷ் ஹெகடே, ஓகே, ஆயுஷ் வதோனி, ஓகே. அது 349 இல்ல 3049 அடிச்சா ஐ திங்க் இட் இஸ் அ பார் ஸ்கோர். இது வந்து ஒரு 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 டிஸ்கிரேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டீம் அமிச்சது, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ அதை நான் வந்து பெருசா இது பண்ண விரும்பல. The greatest thing for a open chested bowler, fast bowler, open chested bowler, அவர் எங்க லோட் பண்றார்? டேல் ஸ்டெயின் in front of your face. குர்னூர் பிரார் in front of your face இருந்தீங்கன்னா தான் அந்த டீ பொசிஷனை ஜம்ப்ல மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஜம்ப்ல நீங்க இப்படி லோட் பண்ணீங்கன்னா யுவர் ஜம்ப் will have a forward momentum, ஓகே. இப்படி போனீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த மொமெண்ட் இப்படி ஹர்திக் பாண்டியா போற மாதிரி கொஞ்சம் பின்னாடி இப்படி போற மாதிரி. நசீம் ஷா ஏன் இன்ஜுரி வருது? நீங்க நேரா வரும்போது அந்த இடத்துல இப்படி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த ஹிப்பு வந்து க்ளோஸ் ஆகும். ஹிப்பு க்ளோஸ் அவுட் ஆகி அதுக்கப்புறம் ரிலீஸ் பொசிஷன்ல திருப்பி ஹிப்பு லாக் ஓப்பன் ஆகும் போதுதான்
உங்களுக்கு அந்த ஹாம்ஸ்ட்ரிங்கு சைட் ஸ்ட்ரெயின்லாம் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் அதில் தான் ரொட்டேட். உங்களுக்கு இருக்குங்கும் போது இப்போ நான் வந்து ஓப்பன் செஸ்டர் அவர் இவர் வந்து டேல் ஸ்டெயின் வந்து கொஞ்சம் முன்னாடி வரும் கையை, இவர் இங்கே வருது கரெக்டாக மூக்குக்கு முன்னாடி வருது. அவ்வளவு டாலா இருக்கிறவரு அந்த ஜம்ப் ரொம்பவும் ஜாஸ்தியா இல்லாம மெஷர்டா வந்துட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அட் ரிலீஸ் பாயிண்ட்ல ஒரு சில சமயம் என்ன ஆகும், இந்த நீங்க பின்னாடி இப்படி போனீங்கன்னா தான் டெலிவரி ஸ்ட்ரைடு பெருசாகி பேக் ஃபுட் கொலாப்ஸ் வில் பாஸ் ஆன் டு ஃப்ரண்ட் ஃபுட் கொலாப்ஸ். அப்போ என்ன ஆகும், பாடி கீழே வந்து உங்களோட ரிலீஸ் பொசிஷன்ல ஹைட்டு கம்மியாகும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஹைட் உங்களுக்கு கம்மியாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரிலீஸ் பாயிண்ட் பேஸ் கம்மியாகும். இப்போ வந்து நானே பார்க்குற முதல் பால் ஒரு ஃபுல் டாஸ், ஆக்சுவலா ஒரு லோ ஆமா, ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணாரு. பார்க்குறேன் சுத்தமா போயிடுச்சு. 148 கிலோமீட்டர்ஸ். ஏன்னா நான் ரஞ்சி டிராஃபில நிறைய எல்லா போலர்ஸையும் நான் பார்ப்பேன் கேவி. ரஞ்சி டிராஃபிலாம் நமக்கு ஸ்பீடு கண்ணு தெரியாது, அதனால அவ்வளோ பேச கரெக்ட். மாதிரி தெரில. என்னடா தப்பா கப்பா போடுறானு பாக்குறேன், ரெண்டாவது பால் புசுக்குன்னு விடுறாரு, திருப்பி 147 143 145. அதுக்கப்புறம் தான் டப்புன்னு என்ன பண்ண அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி அப்படியே ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னடா இவ்வளோ குக்கா எப்படா போடுறாரு அப்படின்னு பார்த்தா ரன்னப்லையும் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ரிதம், கட்ட 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 சோய பக்தர் மாதிரிலாம் ஓடாம அத்லெட்டிக். பியூட்டிஃபுல் ரிதம் வந்துட்டு சும்மா அழகா அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு லெஜெண்ட் இன் த மேக்கிங் மாதிரி தோணுதுங்கும் போது தட் இஸ் வேர் சம்டைம்ஸ். இன்னொன்னு நான் சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா தே ஆர் நாட் ஷூர் அபவுட் பிரசித் கிருஷ்ணா ஆஸ் அ ரிசர்வ் ஃபாஸ்ட் பவுலர். அதனால தான் பிரின்ஸ் யாதவ், குர்னூர் பிரார் அப்படின்னு இத்தனை பேரை கொண்டு வந்துட்டு யார் அவங்களுக்கு பெட்டரா இருக்காங்க. பிரசித் கிருஷ்ணா இஸ் ஜெனுவன் விக்கெட் டேக்கர், பட் கொஞ்சம் ரன்ஸ் நிறைய லீக் பண்றாரு. நமக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றது அடுத்த பட்சம், நியாயமா சொல்லணும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாஷிங்டன் சுந்தர் கிடைச்சது, ஒரே ஓவர்ல 19 ரன் கொடுத்து காலி பண்ணிட்டாரு. அதான் பேட்டிங்கும் கிடைக்கல. அப்படிங்கும்போது லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஆல்ரெடி டாக்கிங் அபவுட் வாட் இஸ் த ரோல் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர் இந்த டீம் when இஸ் நாட் bowling. யூ cannot play as a batsman alone அப்படின்றாங்க. வாஷிங்டன் சுந்தர் has to wake up and make amends of the little opportunities we get. இந்தியா வந்து கிளினிக்கலா ஆனாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ரமானுல்லா குர்பாஸ் பிளிட்ஸ், இந்தியா வாஸ் வெரி கிளினிக்கல். த கேப்டன்சி ஃபார் அப்சல்யூட்லி மேக்னிஃபிசன்ட். Nitish Reddy also bowled very well. That is also another touching point, exciting thing for India. இந்த மாதிரி இப்ப இவர் வந்துட்டு உங்களுக்கு ஃபிட்டா இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா would still take நிதிஷ் ரெட்டி as a backup ஆல்ரவுண்டர். கண்டிப்பா ஒரு பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர் வெளியே, ஒரு பேக்கப் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வெளியில சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வேணும். இன்னைக்கே நான் என்ன பண்ணிருப்பேன், அந்த 3 டவுன் நிதிஷ் ரெட்டி இறக்கியிருப்பேன் KL ராகுல் பதில. யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் தட் கேம்ங்கும் போது அவருக்கு ஒரு KL ராகுல் கிளாஸியா எங்க டெஸ்ட்ல ஓப்பனிங் ஆடுறாரு, இங்க வந்து நம்பர் 5 ஆடுறாரு, எங்க கொடுத்தாலும் அவர் ஆடுவாருங்கும் போது சிமெண்டட் இஸ் பிளேஸ்ங்கும் போது they should have given an opportunity to see what Nitish Reddy can do with the bat, can push his case as an all-rounder, but that is fine. அவங்க சீரியஸா எப்படி எடுத்துக்கணும், மேட்ச் ஜெயிக்கணும், ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் ஆப்கானிஸ்தான் எனி சான்ஸ்னு என்னோட அல்கோரிதம் படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவங்க மேலே இருந்தாங்க. கிளினிக்கலி வெல் பிளேட் பை இந்தியா. ஆப்கானிஸ்தான் எங்க போச்சுன்னா அந்த கடைசி 7 ஓவர்ஸ் நான் சொன்னேன் பாருங்க, அங்க போச்சு. ஃபர்ஸ்ட் 7 ஓவர்ஸ் பேட்டிங்ல போச்சு. தென் தேர் லிங்க்ஸ் வேர் ராங். They have to adapt quickly. They're going to a dangerous pitch like Lucknow the second game. They have to come back. But this is a great fight shown by Afghanistan. Well played Afghanistan. அப்படின்னு சொல்லுவேன். Vicky, if you want to add something, add on, or else you can just try and stump me. இல்ல, ஒரு குவிக் கொஸ்டின் பிஃபோர் ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு குவிக் கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஜெனட்டிக்ஸ் வைஸ் நார்த்ல இருந்து நிறைய போலர்ஸ் இந்த மாதிரி வராங்க. குர்னூர் பிராரா இருக்கட்டும், ஹர்ஷித் ராணாவா இருக்கட்டும், இந்த மாதிரி விச் இஸ் தே ஆர் பியூர்லி வெரி ஸ்ட்ராங். ஒன்னு. ரெண்டாவது ரா பேஸ். பட் ஒரு 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 போலர் ஃப்ரம் டொமஸ்டிக்ல இருந்து வர, ஒரு சவுத்ல இருந்து ஒரு ஒரு போலர் வராரு, ஆகிப் நபி ஃபார் த இன்ஸ்டிங் வந்து ரொம்ப நல்ல ஒரு பில்ட் ஃபாஸ்ட் போலரு. பட் இது வந்து நீங்க சவுத் ஆப்பிரிக்கால நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க, நீங்க இந்த மாதிரி போலர்ஸ் நிறைய ஓவர் கம் பண்ணிருப்பீங்க. ரா டேலண்ட், பயங்கரமான ஒரு பில்ட்டோட செம்ம ஃபாஸ்டா போடுறவங்க. இது வந்து ஹவு டஸ் இட் காம்ப்ளிமெண்ட் டு த ஃபாஸ்ட் பவுலிங் திங் பிடோ? ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஃபாஸ்ட் பவுலருன்றவன் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் உடம்புல இருக்கணும் டு கோப் அப் டு டேக் தட் லோடு. தமிழ்நாட்டில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிடையாது, ஜெனுவன்லி குவிக்கு. ஐம் சாரி டு சே தட், பிளண்ட்லி ஆனஸ்ட். ஆந்திராவில் ஜெனுவன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிடையாது. ஏபிஎல்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் போக வேண்டியது ஏபிஎலுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால அப்படியே மென்டாரா இங்கேருந்து வீட்டில இருந்து மென்டாரா இருக்கேன். நான் பார்த்து எல்லா மேட்சையும் பார்த்துட்டு இருப்பேன். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கிடையாது ஆந்திராவில். கேரளாவில் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கிடையாது.
கர்நாடகால பெருசா சொல்ற அளவுக்குலாம் இப்ப இந்த பிரசித் கிருஷ்ணாலாம் இந்தியாவுக்கு ஆடுறாரு எப்படி ஃப்ரம் கர்நாடகா. பேக்கப் ரிசோர்ஸ் எதுவுமே கிடையாது. வர்றவன் எல்லாம் நார்த்ல இருந்து தான் வர்றான். இந்த பிசிக் அண்ட் யுவர் ஃபிட்னஸ் யுவர் ஸ்ட்ரென்த் இந்த ககிசோராபாத் எல்லாம் சிக்ஸ் பேக் டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு என்ன மாதிரி வெயிட்ட தூக்கிட்டு இருப்பாருன்னு ஒண்ணுமே ஜெனடிக்ஸ். கிடையாது. கிறிஸ் கேல் ஜிம்முக்கு போவாரு, கிழிப்பாரு, கட்டு கட்டா இருக்கும் உடம்பு. அதான் பார்த்து பாஸ் சாரை கேட்டேன் 2000 சார், என்ன சார் கட்டு கட்டா இருக்கும் உடம்பு இவருக்கு அப்படின்னு. 8 பேக் கிறிஸ் கேல வந்து ஜிம்முக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது அவருக்கு. அவங்களுக்குலாம் ஜீன் அந்த மாதிரி அவங்களுடைய பலந்த இது. தட் இஸ் ஆல்வேஸ் அன் அட்வான்டேஜ். இப்ப குர்னூர் பிரார் பாத்தீங்கன்னா இஸ் நாட் லுக்கிங் மஸ்குலர், என்ன ஹைட்டா இருக்காரு, கொஞ்சம் பையன் ஸ்ட்ராங்கா இருக்காரு பாக்கிறதுக்கு. வந்து எப்படி விடுறாரு பாருங்க, லடக்க லடக்க 140 145. இந்த ஐபிஎல்ல நிறைய டேலண்ட்ஸ் எடுத்துன்னு வராங்க. எங்க புதுசா ஒரு இந்த ஓம்கார் தர்மாலே நான் சொன்னேன், அவங்க இன்ஜுரியோ என்னமோ ஆடல சன்ரைசர்ஸ். ஆடுறாரு பாம்பே. பேசுது மும்பை பிரீமியர் லீக்ல சாதாரண பேசு இல்ல, அப்படியே இடிக்குது அப்படியே பேட்ஸ்மேன. ஸோ அவங்க வர்றவங்க எல்லாருக்குமே அதுங்கும் போது அந்த ஒரு அட்வான்டேஜ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். இல்லைன்னா இந்த புவனேஸ்வர் குமார் பிரவீன் குமார் மாதிரி கைவிட்ட தெரியணும். ஒரு 10 கிலோமீட்டர் கம்மியா இருந்தாலும் ரெண்டு பக்கமா விட்டு ஆட்டுறது. பட் இந்த சவுத்துல இருந்தே ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு போலிங் கோச்சிங் கிளினிக்கை வச்சு இவங்க ஃபாஸ்ட் போலிங் இதை ரிசோர்ஸை இது பண்ணல அப்படின்னா ஐ டவுட் தட் வெதர் எனி ஃபாஸ்ட் bowlers ஃப்ரம் சவுத் வில் எமர்ஜ் அண்ட் கோ ஆன் பிளே ஃபார் இந்தியா. எஸ் பிடால், இட்ஸ் வெரி டாண்டிங்கா இருக்கு. சவுத்ல இருந்து ஒரு போலரா இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் அகைன் ஜெனடிக்ஸ் இஸ் எவ்ரிதிங் ஃபார் ஃபாஸ்ட் bowling. அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஜாவ்லின் த்ரோ மாதிரி தான். ஹவு குட் பில்ட் யூ ஆர் த பெட்டர் யூ கேன் போல் ஃபாஸ்ட். ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல இன்னைக்கு ரதீஷ் கேஆர் கேட்டிருக்காரு, என்ன கேட்டிருக்காரு, with India's immense talent depth, should the BCCI permanently transition to three completely separate national squads for Test, ODIs, and T20s? While this would give year-round opportunities for over 33 players and prevent burnout, how would the board overcome the inevitable commercial backlash from broadcasters and sponsors who demand cross-format superstars? அதாவது 3 தனித்தனி டீமை போட்டு அதை 3 டீமா ஆட வைங்க. ஒரு ஒரு டீம் ஒரு ஒரு ஃபார்மேட்டுக்கும் ஒரு ஒரு தனி ஸ்குவாடு, தனி கேப்டன், எல்லாமே தனி ஜில்லாவே கிரியேட் பண்ணி வைங்க அப்படின்றாங்க. பட் ஆனா இது பொட்டன்ஷியலி சாத்தியமா, பிராக்டிக்கலா முடியுமா? ஆல்மோஸ்ட் இப்போ அப்படித்தானே இருக்கு. விராட் கோலி ரோஹித் சர்மா ஒரு ஃபார்மேட் தான் ஆடுறாங்க. கில்லிக்கு T20ல இடம் இல்லை, ஸ்ரேயஸ் ஐயருக்கு டெஸ்ட்ல இடம் இல்லை, இப்பதான் T20க்கு உள்ள வந்திருக்காரு. KL ராகுலுக்கு T20ல இடம் இல்லை, டெஸ்ட் ஓடிஐல தான் ஆடுறாரு. இஷான் கிஷனுக்கு டெஸ்ட்ல இடம் இல்லை. அபிஷேக் சர்மாக்கு பார்த்தீங்கன்னா T20 மட்டும்தான் ஆடுறாரு. ஜெய்ஸ்வால் வந்து டெஸ்ட் மட்டும்தான் சிமெண்டட் இஸ் பிளேஸ். ஓடிஐலையும் T20லையும் அவர் இல்லைங்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் எனஃப் கைண்ட் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் ரிகவரி ஃபார் ஆல் த பிளேயர்ஸ். இன்னொன்னு சொல்றேன், ஒரு சில பிளேயர்ஸ் இப்ப ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரி ஒரு பிளேயர் இப் இஸ் கம்ப்ளீட்லி ஃபிட் அப்படின்னா 3 ஃபார்மேட்டையும் ஆடித்தான் ஆகணும் ஃபார் யூ டு வின். ஓகே, நீ எப்படி இப்ப ரொட்டேஷன் பாலிசின்னா எப்படி ரொட்டேஷன் பாலிசி பண்ணுவோம், சீரியஸா சீல் பண்ணிட்டேன் அப்ப உன ரெஸ்ட் பண்றேன் அப்படிதான் பண்ணணும். முகமது சிராஜ் இஸ் அ கமாடிட்டி இன் ஆல் 3 ஃபார்மேட்ஸ். அவரெல்லாம் எப்படி இப்ப முகமது சிராஜ் வந்து T20க்கு ரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சாரி இப்போ ஓடிஐக்கு ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. T20 சீரீஸ்க்கு இஸ் ரெஸ்டட் அண்ட் இஸ் பீன் ரீப்ளேஸ்ட் பை பிரசித் கிருஷ்ணா ஃபார் அயர்லாந்து அண்ட் இங்கிலாந்து டூர். அண்ட் இந்தியா இஸ் ட்ரைங் தேர் பெஸ்ட் டு மேக் ஷூர் தட் no one is feeling கம்ப்ளீட்லி பர்ன்ட் அவுட்ங்கும் போது ஒரு செப்பரேட் தனி 3 டீம் அப்படின்னு நீங்க வைக்க முடியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா விராட் கோலிலாம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் கிரிக்கெட்டர். அவர் ரன் அடிக்கிறாரு, ரன் அடிக்கல, அவர் இருந்து இன்னைக்கு ஒரு 0 அடிச்சிருந்தாலும் அது அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இதுவே வேற உங்களுக்கு பாக்கிறதுக்கு. ஸோ பட் ஸ்டில் இப்போ இந்தியா ஆப்கானிஸ்தான் வியூவர்ஷிப்பை பாருங்க, நீங்க வியூவர்ஷிப்பை பாருங்க. இந்த வீடியோக்கு நம்ம ரிவ்யூ போடுறோம், எத்தனை கமெண்ட்ஸ் வருது, எத்தனை வியூஸ் வருதுன்னு பாருங்க. ஸோ இந்தியா ஆடுறாங்கன்னாலே தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கிரிக்கெட், தட் இஸ் ஸ்டாண்டர்ட் இந்தியா மெயின்டைன் அப்படிங்கும் போது கம்ப்ளீட்டா 3 ஃபார்மேட். ரெண்டாவது இன்னொன்னா இந்த கோச்சிங் ஸ்டாஃபோட பாண்டிங் வித் த பிளேயர்ஸ். ஒன்னு நீ ஒரு தில்லாலங்கடி கோச்சா இருக்கலாம், பயங்கர கோச்சா இருக்கலாம். ரெண்டாவது அந்த பிளேயர்ஸுக்கு வந்து அந்த கோச்சை பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வெளியில உட்காத்தி வைக்கிறேன், டிராப் பண்றேன், இல்லைன்னா வந்து ஒரு சில சமயம் ஒரு இதுவா நான் ரியாக்ட் பண்றேன்னா அந்த ட்ரஸ்ட்டை வின் பண்ணணும். இம்ரான் தாஹிருக்கு 47 வயசு ஆகுது, இந்த வருஷம் தான் ரிட்டையர் ஆக போறாரு. ஒரு சில கண்டபடி தட்டி விட்டுருவோம் புட்டு, சொல்லினே இருக்க தூக்கி நீ மேல போடுற அப்படின்னு.
மாஃப் பைஜான். அது ஏன்னா ரிலேஷன்ஷிப். இதுவே வேற ஏதாவது சொன்ன, யோ 3 for 22 எடுத்திருக்கேன் பொத்தின்னு போவியா அப்படின்றவாங்க. சொல்ல மாட்டார். 3 for 22 எடுத்திருப்பாரு சொல்லுவேன். அப்படி அலைஞ்சின்னு போடுற ஒரு பால் ஒரு சிக்ஸ் சொல்லேங்கிற மேல போடாத இந்த பிச்சில் திரும்பாதுன்னு மேல போடுற மா பைஜான் ஜி பைஜான் யுவர் ரைட்னு வரும். ஸோ நீங்க பிளேயரை நீங்க ஒரு இப்போ ஒரு T20 ஃபார்மேட்னா இப்போ நவ் த கான்சென்ட்ரேஷன் இஸ் டோட்டலி ஆன் ஓடிஐன்றதுனால T20 ரொம்ப கம்மியாக தான் நீங்க ஆடுவீங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ் கிட்ட பாண்டிங் கம்மியாயிடும். வேர்ல்டு கப் நெருங்க நெருங்க உங்களுக்கு என்ன ஆகும், டெஸ்ட் மேட்சும் குறைஞ்சிரும், நிறைய ஓடிஐ மட்டும் ஆடுவீங்க. ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச்ல அந்த பிளேயர்ஸோட பாண்டிங்கும் குறைஞ்சிரும்ன்றதுனால உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒய்டு பூல் ஆஃப் பிளேயர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த குர்னூர் பிராரு இப்ப ஹர்ஷித் ராணாலாம் பார்த்தா நான் இப்ப சொல்றேன் கௌதம் கம்பீருக்காக கழுத்து அறுத்து கொடுப்பாரு. ஹர்ஷித் ராணா இஸ் ப்ரூவிங் ஹிம்செல்ஃப் தட் இஸ் an asset for the Indian team. If not the backing Gautam Gambhir has given, the same is the case with Gurnoor Brar, where Prince Yadav is expected to take his place straight away by every single pundit, including you, me and everyone in the world. தைரியமா இப்ப எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, என்ன பேசிஸ்லயா குர்னூர் பிராரை செலக்ட் பண்ண. இப்ப நானே என்ன கேட்டேன், குர்னூர் பிராரை செலக்ட் பண்ணது தப்பு இல்ல, பட் அவங்களோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்க இருக்காங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, போத்து எனக்கு தெரியும் பார்த்தல. So, so most important thing is that is how you get the confidence of the players, love from the players and support from the players. That doesn't mean Akif Nabi or Prince Yadav will hate Gambhir. அதையும் அவர் மேனேஜ் பண்றதுக்கு தெரியும். உன்னோட சான்ஸ் வரும், உனக்கு சான்ஸ் வரும், நான் கொடுப்பேன், கவலைப்படாத அப்படின்னு. அப்படிங்கும்போது ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் ஒரு இவர் சொல்ற மாதிரி ஒரு 18 பிளேயர் டிஃப்ரெண்ட் ஸ்குவாடு 54 பிளேயர் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி இது பண்ணணும். அப்ப அவன் கோச்சுக்கும் கஷ்டம்ன்றதுனால பிராக்டிகலி நாட் பாசிபிள். பட் இவர் கொடுத்த சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு கீப் த பிளேயர்ஸ் ஃப்ரெஷ் அண்ட் ஆல்சோ த ரிசல்ட்ஸ் கமிங். இட்ஸ் a very very good question, but unfortunately practically not possible. But India is not playing all the players in all formats. They are giving considerable break. That is enough for rest and recovery. Brilliant question இது. Vicky, if you want to add on, please add on, or else you can give glittering closing thoughts for India's fine win to go 1-0 up in the series. பிரில்லியண்டா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க பீடாக். அதான் சொல்லுவீங்களே எப்பவுமே, ஜஸ்ட் நம்பர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் வச்சு மட்டும் பண்றது பேரு டேலண்ட் ஸ்கவுட்டிங் கிடையாது. கண்ணுல பார்த்து புத்தியில ஏறி கரெக்டா ஒருத்தரை பிக் பண்ணி எடுத்துன்னு வரதான் டேலண்ட் ஸ்கவுட்டிங்னு. குர்னூர் பிரார் அந்த மாதிரி தான் ஒரு டேலண்ட் ஸ்கவுட்டிங் ஃப்ரம் ஜிஜின்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஹோப் ஹி கம்ஸ் குட். இந்த ஒரு கேமுக்கு அடுத்த 2 கேம் இருக்கு பீடா. ஒன்னு வந்து லக்னோல, இன்னொன்னு சென்னையில. என்ன வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான்? ஒரு அடி வாங்கியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நல்லா கம்பீட் பண்ணாங்க. வி டோன்ட் ஆக்சுவலி வவுச் ஃபார் தெம் டு வின் த சீரீஸ் அகைன். பட் ஸ்டில் ஒரு நல்ல ஃபைட் 2 ஓடிஐல. ஏதாவது ஒரு ஓடிஐ ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அண்ட் இந்த கேம்ல வந்து இந்தியன் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்லயா இருக்கட்டும், நாட் அ ஹெவி வெயிட் ஆப்பனண்டோட விளையாடல. பட் ஸ்டில் அகைன் பர்ஃபார்மன்சஸ் வைஸ் நம்மளுக்கு தேவையான பிளேயர் யார் யாரெல்லாம் ஃபார்முக்கு வரணுமோ அவங்க எல்லாம் ஃபார்முக்கு வராங்க. போலர்ஸ், டெபுட்டான்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் டீமை பத்தியும் ஒரு ரவுண்ட் அப். அண்ட் அகைன் அடுத்த 2 ஓடிஐல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆப்கானிஸ்தான் கிட்ட இருந்து? இந்தியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். நிதிஷ் ரெட்டி தேர்வாரா, பாயிண்ட் நம்பர் 1. வாஷிங்டன் சுந்தரோட ரோல் என்ன, பாயிண்ட் நம்பர் 2. பிரசீத் கிருஷ்ணாவா இல்லைன்னா பேக்கப்பா இருக்கிற பிரின்ஸா குர்னூரா, பாயிண்ட் நம்பர் 3. ஜடேஜாவை நான் மறந்துட்டேன்னா இந்த ஹர்ஷ் தூபே தேர்வாரா. அவ குல்தீப் யாதவ் ஏன் இங்க ஆடல அவங்கன்னா, நம்ம குல்தீப் யாதவ் தான் சொன்னோம். மழை வேற பெஞ்சிச்சு உங்களுக்கு. அப்படிங்கும்போது கிரிப் பண்றது கஷ்டம், இன்னும் நல்லா வரும் பேட்டுக்குன்றதுனால ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னரை வச்சுக்கிட்டா ரிஸ்ட் ஸ்பின்னரோட பெட்டர்ன்னு சொல்லிட்டு நீங்க ஹர்ஷ் தூபே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த கேள்விகளுக்கு எனக்கு என்ன பதில் கிடைக்கணும்? தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி தே ஆர் ட்ரைங் டு சார்ட் அவுட் ஹியர். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்தியா இஸ் ப்ரொசீடிங் த ரைட் டைரக்ஷன். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆப்கானிஸ்தான்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ 50 ஓவர்ன்றது ஒரு மினி டெஸ்ட் மேட்ச். எந்த ஃபேஸ்ல அட்டாக் பண்ணணும், எந்த ஃபேஸ்ல டிஃபென்சிவா இருக்கணும்னு தெரியணும். ஒரு சில ஃபேஸ்ல அட்டாக் பண்ணணும், ஒரு சில ஃபேஸ்ல விக்கெட் எடுக்கணும். விக்கெட் எடுக்கலன்னா வச்சு நிமித்திடுவாங்க. That is what India did in the first 7 overs, as mentioned by us. The crucial period is of the new ball in Dharamshala. உங்களுக்கு அந்த இதுல போய் நீங்க ஷார்ட்டை போட்டு ரோஹித் சர்மாவும் புல் அடிக்கிறாரு, கில்லும் புல் அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் பேக் ஃபுட் ஸ்கொயர் கட்டு ஸ்கொயர் டிரைவ் அடிக்கிறாங்க. The lens were wrong. திருப்பி நான் தான் சொல்றேன், எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும் கண்டிஷன்ஸ் ஆர் கிங். ஓகே, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தட் இஸ் வேர் யூ கேன் அடாப்ட். ஆக்சுவலி
ஸோ அதை நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். ஸோ ஆப்கானிஸ்தான் டு மேக் ஷூர் தேர் கோயிங் டு பிளே இன் அ பிளேஸ் லைக் லக்னோ வேர் இட் இஸ் டிஃபிகல்ட் டு பேட் டிஃபிகல்ட் டு போல். அந்த மாதிரியான ஒரு இது ஒரு கோச்ன்றவன் எப்படி இருக்கணும்னா கண்டிஷனை அக்கு வேறு ஆணி வேறா தெரிஞ்சு போகணும். தெரிஞ்சு போய் நீ தோத்தீங்கன்னா யூ ஆர் பீன் அவுட் பிளேட் பை த ஆப்போசிஷன். இன்னைக்கு அவங்க லென்ஸை கரெக்டா போட்டிருந்தாங்கன்னா சொல்ல முடியாது, மேட்ச் எப்படி வேணா போயிருக்கும். ஈவன் தோ இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன் தே வேர் 23 ரன் ஷாட். அந்த 23 ரன் ஷாட் அடிச்சு கரெக்டான லென்ஸ் போட்டிருந்தாங்கன்னா தெரியாது. ஒரு 227 டார்கெட் அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். 25 ஓவர்ல 227 கம்பேர்ட் டு 195. ஓகே, ஆப்கானிஸ்தான் டிட் பிளே வெரி வெல், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் பேட்டிங் வாஸ் அ flop if you take Gurbaz away. Okay, their bowling was okay, nothing great, nothing bad. Their bowling was okay. There's a lot of work to do. They're going to play in a very tricky venue like Lucknow next up in 2 days time turnaround. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அதான் நான் சொன்னேன், இந்தியா is expected to win 3-0. If Afghanistan either can win one ODI or run India close in 3 games. இன்னைக்கு it was not a hammering. They didn't run close on Solamata, but it's a good outing for Afghanistan. Even if they can continue the same thing in the next 2 games, they can proudly go back home. Their preparations going in the right perspective. Papa enna nadakadunu, we will come back and do a detailed preview on the second ODI between India and Afghanistan in Lucknow with your 100% accurate. ஒரு இன்ச்சு கூட குறையல, 75-25 அப்படின்னாரு. அதே மாதிரி ஆக்சுவலி நடத்திட்டாங்க இந்தியா. வில் கம் பேக் ஃபார் தட் எபிசோட் டு என்டர்டெயின் யூ ஆன் த கண்டிஷன்ஸ் ஆன் த க்ளோ. அண்டில் தென், தேங்க்ஸ் அ லாட் அண்ட் பை பை.